ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக இருக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா, எப்பொழுதும் இந்த தவறுகளை மட்டும் செய்து விடக்கூடாது. ஒரு 4 தவறுகள் இருக்குது. இந்த தவறுகள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதிகப்படியான பாவங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மார்கழி மாதம் முழுவதும் என்னென்ன விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தால் நம் வாழ்வில் வளம் பெற நல்ல பலன்களை பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக சாதாரண நாட்களில் நாம் இறை வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கும் அந்த பலனை விட இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் நம்ம இறை வழிபாடு செய்தாலே ஒரு வருடம் செய்த அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஒரு ஐதீகம். இறை வழிபாடு செய்கிறோம், ஆனால் இந்த ஒரு மாதிரியான ஒரு 4 தவறுகளும் நம்ம செய்தோம் என்றால் அதன் மூலமாக நமக்கு பல பாவங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறதான். அது என்ன என்பதை தெரிந்து கொண்டு அது செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அது என்ன என்பதை நம்ம தொடர்ந்து காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தொடங்கினதே தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்யாமல் இருப்பாங்க. இந்த மார்கழி மாதம் எப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமானது. அதை என்றைக்குமே நம்ம மறந்து விடக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் செய்தாலுமே அது ஒரு வருட பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இறை வழிபாடு செய்வதை கூடுமானவரை ஒரு நாள் கூட தவற விடாதீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலோடு நம்ம பதிவிற்குள்ளே போவோம். மார்கழி மாதம் என்று சொன்னதுமே நம் நினைவிற்கு வருவது கோலம்தான். எக்காரணத்தை கொண்டும் மார்கழி மாதத்தில் இரவு நேரத்தில் கோலம் போடக்கூடாது. சில பேர் கேட்குறாங்க, அதுதான் கேள்வி. அதாவது காலையில் எழுந்திருக்க முடியலை, அவ்வளோ சீக்கிரமாக எழுந்து அந்த பணியில் போட முடியாது, இரவு நேரத்திலேயே நம்ம போட்டு வைத்து விடலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. அதிகாலை எழுந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வாச கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது வீட்டுக்கு லட்சுமி கடாசத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கேள்வி கேட்பது அப்படிங்கிறதே ஒரு தவறு தான். காலையில் தான் அந்த நல்ல காற்று எல்லாமே நமக்கு, நம்ம உடலுக்கு, நம்மளுடைய மனதிற்கு, நம்ம வீட்டிற்கு காலையில் எழுந்து அந்த கோலம் போடுகின்ற வேலையில் தான் இவ்வளவும் நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் இரவு போட்டுட்டு நம்ம பகல் பொழுதும் தூங்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. மார்கழி மாதம் என்றதுமே வாசலில் பெரிய கோலம் தான் போட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் சிறிய கோலம் போட்டாலும் அது நன்மை தரும். அந்த கோலத்தை கோல மாவில் போடாமல் அரிசி மாவில் போடுவது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். நல்ல எண்ணத்தோட காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஏதோ போடணுமே அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு நம்ம போகக்கூடாது. நல்ல முகத்தை கழுவி வாயை குப்பிளிச்சு முடிஞ்சால் பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சுட்டு குளிச்சிடுறது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். முடியாதவங்க கை கால் முகத்தையாவது அலும்பிட்டு அதற்கப்புறம் சென்று தொடப்பத்தை தொடுவது ரொம்ப நல்லது. அதனால் இரவு நேரத்தில் யாருமே கோலத்தை போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் யாருமே விதை விதைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கூற்று உண்டு. எதனால் பார்த்திங்கன்னா இப்போ புதியதாக செடி நடக்கூடாது. ஏனென்றால் இந்த குளிர்காலத்தில் நாம் விதைத்த விதையோ செடியோ துளிர்ந்து வராது. அந்த செடி பட்டு போனால் அதுவும் ஒரு பாவம் தான். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த தவறை மட்டும் செய்து விடக்கூடாது. அதுவும் ஒரு கூற்றாக சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கடும் குளிர் தாங்க முடியாமல் நிறைய விதமான அந்த ஜீவராசி, நீங்கள் ஏதாவது கொட்டி உயிரினம் வளர்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை முறைப்படி பராமரித்து வளர்க்கணும். வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்குறீங்க, இந்த செடின்னு கிடையாது, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் குளிரானது ரொம்ப வாட்டி வதைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதை முறைப்படி நம்ம வீட்டிற்குள்ளே எப்படி வைத்து பராமரிக்கணுமோ அதுபடி பராமரிக்கணும். நம்ம கண்ணெதிரே தெரிஞ்சுமே அந்த உயிர்களை குளிரில் வாட விடுவது நமக்கு பெரும் பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வது மிகவும் சிறப்பு. அதற்கப்புறம் மார்கழி மாதத்தில் யாருமே சூரிய உதயத்திற்கு பிறகு கட்டாயமாக தூங்கக்கூடாது. அதாவது 6 மணிக்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருந்தபடியே அல்லது கோவிலுக்கு சென்றோ இறை வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். சரியாக சொல்ல போனால் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் 4:30 மணிக்கே எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவு அதிகாலை கண்விழிக்க முடியாது என்று சொல்பவர்கள் 6 மணிக்கு முன் வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்திருக்க வேண்டும். அப்போது தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இறையாற்றல் அப்படிங்கிறது பெருகும், லக்ஷ்மி கடாசமும் மிகுதியாக இருக்கும். முடிந்தளவு வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு சென்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பஜனையில் கலந்து கொள்வது மிகவும் நல்லது.
முடிந்தவரை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிறிய கோவிலுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகம் செய்து வைக்கலாம். இப்போ சிறு சிறு குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் கோவிலுக்கு மாலை போட்ட சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் அனைவருமே அந்த அதிகாலை குளிரில் தான் சும்மா ஒரு கீழே மட்டும் ஒரு துண்டு மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே ரோட்டில் நல்லா பஜனை பாடிக்கிட்டே வருவாங்க. அது அவ்வளோ ஆரோக்கியம் அவங்களுக்கு. இன்றும் இது மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து வருவது ரொம்ப ரொம்ப அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு பலனையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் நம்மளும் பார்த்திங்கன்னா அவர்களோடு இந்த பஜனையில் கலந்துக்கிட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டு நம்ம வருவது நல்ல ஒன்று, நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். மார்கழி மாதம் முழுவதுமே நிலைவாசலில் கோலம் போட்ட பின்பு நிலைவாசப்படியில் தீபம் ஏற்றி வைப்பது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நிலைவாசலில் தீபம் ஏற்றிவிட்டு அதன் பின்பு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது மிகுதியாக ஏற்படும். மேல் சொன்ன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தவறான விஷயங்களை என்றைக்குமே செய்து விடாதீர்கள். ஒரு உயிர் குளிரில் வாடுவது, இல்லைன்னா இரவுலேயே பார்த்தீங்கன்னா கோலத்தை போட்டு வைத்து விடுவது, எந்த கோயிலுக்கும் போகாமல் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறமும் தூங்கி கொண்டே இருப்பது, இவ்வாறான தவறுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் நமக்கு இரக்கத்தை தான் கொடுக்குமே தவிர ஏற்ற பாதைக்கு வழிவகை செய்யாது. இவ்வளவு பலன்கள் நன்மை தரக்கூடிய மார்கழி மாதத்தையே நம்ம தவற விட்டுட்டோம்னா மற்ற மாதங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு டக்குன்னு அதை முடிவெடுத்து செய்யும் பொழுது தான் அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம எத்தனை நாட்கள் அதை தள்ளி போடுறோமோ அத்தனை நாட்கள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் தவறாமல் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாள் 2 நாள் எந்திரிப்பீங்க, அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிப்பது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலுமே ஒரு ஹேபிட்டை நம்ம கொண்டு வருவது கஷ்டமாக தான் இருக்கும். அதற்கப்புறம் ஒரு வாரம் 1 மாதம் இப்படி போயிடுச்சுனாலே நமக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கத்திலேருந்து விடுபட முடியாது. அதனால் நல்ல பழக்கங்களை, இப்போ கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி பார்த்திங்கன்னா அதை விட முடியாமல் கிடக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் குட் ஹேபிட்டை வளர்த்துக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போவதற்கு உயர்த்தும். அதனால் கெட்ட பழக்கத்திலேருந்து விடுவிச்சுட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யோசித்து அதன் மூலியமாக செயல்பட்டு நம்ம முன்னேறுவதுதான் என்றைக்கும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை தரும். அதை என்றைக்குமே தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளணும். காலையில் எந்திரிக்கும் பொழுதே நமக்கு அந்த நேரத்திலேயே நல்ல நல்ல விஷயங்களை சிந்திக்க தோன்றும். இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஒரு வேலையை பார்க்குறோம், அப்படியே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த காலை நேரத்தில் எந்திரிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் வச்சு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இதற்கு மேலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசித்து அது சின்னதாக அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான். அதனால் சோர்ந்து விடக்கூடாது, எதற்குமே சோர்ந்து விடக்கூடாது. முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த முயற்சி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். 1 நாள் 2 நாள்னு நம்ம விட்டுறக்கூடாது. விடாப்படியாக அது நமக்கு கிடைக்கிற வரை முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி செய்கிறது நல்ல விஷயமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்காக தீய செயலில் ஈடுபடுவதற்கு நம்ம இது பண்ணக்கூடாது. தீய செயலில் ஈடுபட்டால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கர்ம வினைப்படி நம்ம பல மோசமான தண்டைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்கள், நல்ல ஹேபிட்டை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் எப்படி உயரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இளம் வயதிலேயே உங்களுடைய குழந்தைகளுக்குமே இதை சொல்லி கொடுக்கணும். இந்த மாதத்தில் இப்படி இருக்குன்னு நீங்கள் அவங்கள உசுப்பி விடும்போதே சிறு வயதிலே அவர்களுக்கு நல்ல உடலில் நல்ல பலத்தை கொடுத்து அவர்கள் பழக்கி விடும் பொழுது அவர்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறது தான். அதனால் நல்ல விஷயங்களை நம்ம தான் விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்காவது கற்றுத்தரணும். அதையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து நம்ம கட்டாயப்படுத்தணும். அடித்தோ திட்டியோ அந்த நேரத்தில் எந்த ஒரு அவதூறான சொற்களையும் நம்ம பேசக்கூடாது. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் சொன்ன விஷயங்களை இந்த மார்கழி மாதத்தில் தவறாமல் கடைபிடித்து வாருங்கள், நல்லதே நடக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.